أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي يا فتاح سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நம்ம பார்க்க இருக்கிறது சூரா ஷுஆரா, கலந்து ஆலோசனை செய்யறது. சுப்ஹானல்லாஹ். திருக்குர்ஆனுடைய 42வது அத்தியாயம். இந்த ஷுஆரான்னு சொல்லக்கூடிய இந்த சூரா கலந்து ஆலோசனை செய்யறது. இந்த அத்தியாயம் 38வது வசனத்துல இறை நம்பிக்கையாளர்களுடைய பண்புகள்ல ஒண்ணு, அவங்க செயல்பாடு எது ஒண்ணு செஞ்சாலும் அவங்களுக்கு இடையில ஆலோசித்து முடிவெடுப்பதா இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அந்த கலந்த ஆலோசனைங்கிறத சொல்றதுக்கு தான் ஷோரா, மஷோரான்னு சொல்லுவோம்ல, அந்த சொல் இந்த மூலத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துதான் இந்த அத்தியாயத்துக்கு ஷூரா அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இப்ப இதனால நம்ம என்ன செய்யணும், எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும், எந்த ஒரு விஷயங்கள் நம்ம செய்ய போறாலும், தனி மனிதனுடைய சிந்தனையில உருவாகக்கூடிய முடிவை விட சம்பந்தப்பட்ட 4 பேரு அதுல சேர்ந்து, இப்ப எந்த ஒரு விஷயத்த ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறோம், இல்ல ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்க போறோம், அல்லது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறோம், தனிப்பட்ட முறையில நம்ம குடும்பத்தாரோட சேர்ந்து அல்லது ஒரு ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்னர்ஷிப் பண்ண போறோமா, அவங்களோட சேர்ந்து ஆலோசனை செய்து நம்ம ஆராய்ந்து எடுக்கக்கூடிய முடிவு இருக்குல்ல, அதுல அந்த முடிவுல நன்மை இருக்கும். அதோட தனி மனிதனுடைய சர்வாதிகாரத்தை தடுக்கவும், மத்தவங்களுடைய முடிவின் மீது நம்பிக்கை ஏற்படுத்தவும் இந்த ஷூராவே உதவக்கூடியதா இருக்கு. இதனாலதான் இறை நம்பிக்கை கொண்டு இறைவனையே சார்ந்து வாழ்வோருடைய பண்பு இந்த கலந்து ஆலோசனை செய்யக்கூடியதா இருக்கும் அப்படிங்கறத இந்த வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறோம். இந்த அத்தியாயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுடைய வாழ்க்கையில இறக்கப்பட்டது. சில வசனங்கள் 23, 24, 25, 57 இந்த வசனங்கள்லாம் மதீனால இறக்கப்பட்டதும் இதுல ஜாயிண்ட் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. இந்த அத்தியாயத்துல 53 வசனங்கள் இடம்பெறுது. துவக்கப்பட்ட வரிசையில 42வது அத்தியாயமா இருந்தாலும் இறக்கப்பட்ட வரிசையில 62வது அத்தியாயமா இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. மேலும் இந்த அத்தியாயத்துல முந்தைய இறை தூதர்களான நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பத்தின செய்தி, வலியுறுத்தப்பட்ட மார்க்க நெறிகளே உங்களுக்கு வலியுறுத்தப்பட்டது அப்படிங்கிற செய்தி, அவர்களுக்கு பின்னாடி பிளவுபட்ட மக்கள் காழ்ப்புணர்ச்சியின் காரணத்தினால பிளவுபட்டாங்க அப்படிங்கிற செய்தி, இறை நம்பிக்கை கொள்ளாதோர் யுக முடிவு நாளை அவசரப்பட்டு கேக்குறாங்க அந்த செய்தி, இறை நம்பிக்கை கொண்டோர் அந்த நாள் குறித்து அச்சம் கொள்றாங்க, நம்பிக்கை கொள்ளாதவங்க அது எப்ப வரும்னு கேக்குறாங்க, நம்பிக்கை கொண்டவங்க பயப்படுறாங்க. இந்த செய்தி இதுக்குள்ள இருக்கு. இத பத்தியும் பார்க்க போறோம். மறுமையை விரும்புவோர் அதையும், இம்மையை விரும்புவோர் அதையும் அல்லாஹ் அதிகமா கொடுக்கிறான் அப்படிங்க. மறுமையை கேட்டா மறுமையை கொடுக்குறான், இம்மையை கேட்டா இம்மையை கொடுக்குறான் அப்படிங்கிற செய்தி. அனைவரும் அல்லாஹுடைய வாழ்வாதாரத்தை விசாலமாக்குனா இந்த பூமியில் எல்லை மீறி மக்கள் ஈடுபடுறாங்க அப்படிங்கிற செய்தி. அல்லாஹ் தஆலா அது எப்படியான வாழ்வாதாரத்தை, ரிஸ்க எல்லாவற்றையும் விசாலமா கொடுக்கும்போது இந்த பூமியில என்ன செய்யறாங்க, அத்தை மீறி போகக்கூடியவர்களா இருக்காங்க செய்தி. அப்புறம் அல்லாஹ் தான் விரும்பியவாறு குழந்தை செல்வம் கொடுக்குறான் அப்படிங்கிறது, அப்புறம் ஒரு சிலருக்கு கொடுக்காம இருக்கிறான் அப்படிங்கிறதையும் இதெல்லாம் சொல்லி காட்டுறான். ஒரு மனிதன் அல்லாஹ்வுடன் பேசுவதற்குள்ள 3 முறைகள் இருக்கு. இந்த மாதிரியான அற்புத தகவல்லாம் இந்த சூறாவுல இருக்கு. அதெல்லாம் போய் பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹாமீம் ஐன் சீன் காஃப். வல்லமை மிக்கவனும் நுண்ணறிவாளனுமான அல்லாஹ் உமக்கும் உமக்கு முன் வாழ்ந்து சென்ற இறை தூதுவர்களுக்கும் இவ்வாறே வஹி அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். வானங்களிலும் பூமியிலும் உள்ளவை அனைத்தும் அவனுக்கே உரியவை. அவன் உயர் உடையோனும் மகத்துவமிக்கவனும் ஆவான். மேலே இருந்து வானங்கள் வெடித்து விடலாம், ஆனால் வானவர்கள் தம் இறைவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருப்பதுடன் பூமியில் வாழ்வோரின் பாவ மன்னிப்புக்காக வேண்டிக் கொண்டும் இருக்கின்றார்கள். அறிந்து கொள்ளுங்கள், உண்மையில் அல்லாஹ்வே பெரும் மன்னிப்பாளனாகவும் கிருபை மிக்கவனாகவும் இருக்கின்றான். எவர்கள் அவனை விடுத்து தமக்கு வேறு சில பாதுகாவலர்களை ஏற்படுத்தி கொண்டுள்ளனரோ அவர்களை அல்லாஹ்வே கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். நீர் அவர்களுக்கு பொறுப்பாளர் அல்ல.
ஆம் நபியே, இவ்வாறே நாம் அரபி மொழியிலுள்ள இந்த குர்ஆனை உமக்கு வஹி அறிவித்துள்ளோம். மக்காவாகிய நகரங்களில் தாயையும் அதனை சூழ இருப்பவர்களையும் நீர் எச்சரிக்கை செய்ய வேண்டும். மேலும் ஒன்று திரட்டப்படும் நாளினை பற்றி நீர் அச்சுறுத்தவும் வேண்டும் என்பதற்காக. அந்நாள் வருவதில் எவ்வித ஐயமும் இல்லை. ஒரு சாரார் சொர்க்கத்துக்கு செல்ல இருக்கின்றார்கள், இன்னொரு சாரார் நரகத்திற்கு. அல்லாஹ் நாடியிருந்தால் அவர்கள் அனைவரையுமே ஒரு சமுதாயமாக அமைத்திருப்பான். எனினும் அவன் நாடுகின்றவர்களை தன் கருணையில் நுழையச் செய்கிறான். மேலும் கொடுமைக்காரர்களுக்கு எந்த பாதுகாவலரும் உதவியாளரும் இலர். என்ன, இவர்கள் அவனை விடுத்து பிறரை தம் பாதுகாவலர்களாய் எடுத்துக் கொள்ளும் அளவுக்கு அறிவீனர்களாய் இருக்கின்றார்களே. அல்லாஹுவே பாதுகாவலனாவான். அவனே இறந்தவர்களை உயிர்ப்பிக்கின்றான். மேலும் அவன் அனைத்தின் மீதும் ஆற்றல் கொண்டவன் ஆவான். உங்களுக்கிடையே எந்த விவகாரத்தில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் அதில் தீர்ப்பு வழங்குவது அல்லாஹ்வின் பணியாகும். அந்த அல்லாஹ் தான் என் அதிபதி. அவனையே நான் முழுமையாக சார்ந்திருக்கின்றேன். மேலும் அவன் பக்கமே நான் திரும்புகின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முகத்தாவுடைய தனிப்பட்ட எழுத்தை கொண்டு இந்த சூறாவை ஆரம்பிச்சுட்டு எடுத்ததோட சொல்றான், வல்லமை மிக்க நுண்ணறிவாளனான அல்லாஹ் உமக்கு முன்னாடி வாழ்ந்து சென்ற இறை தூதர்களுக்கும் இந்த மாதிரி தான் எப்ப இப்படி வகை கொடுத்து உங்களுக்கு இந்த வேதத்தை அனுப்பி இருக்கிறானோ அதே மாதிரிதான் எல்லாருக்கும் வகையின் மூலமா இந்த வேதத்தை கொடுத்தான். வானத்துல பூமி உள்ள அனைத்தும் அவனுக்குத்தான் உரிமைய. அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அலியு, உயர்ந்தவன், அதீம், மகத்தானவன். அந்த மகத்தானவன் உயர்ந்தவன்றிருந்து வந்த வேதம் தான் இது. அப்போ அது மட்டும் இல்ல, அல்லாஹாலா இந்த வானம் பூமிய படைச்சது. இந்த பூமியில உள்ளவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாழ்வாதாரத்தை கொடுத்தது. அவங்க தவறு செய்யும் போது மன்னிக்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லியும் உண்மை இவ்வளவு அழகா இருக்க, அல்லாஹ் பெரும் மன்னிப்பாளனாகவும் கிருபையாளனாகவும் இருக்க, அவங்க அவனை வெட்டி எங்க போறாங்கிற விஷயத்தை தான் தொடர்ந்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். நபியே, இந்த அரபி மொழியில இந்த குர்ஆனை கொடுத்திருக்கிறது உங்களுக்கு இந்த மக்காவுலையும் அதை சுற்றி உள்ள நகரங்கள் இருக்குல்ல, அதுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எச்சரிக்கை செய்யறதுக்காகத்தான். அந்த நாள் வர்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதுல நன்மை செஞ்சவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க, தீமை செஞ்சவங்க நரகத்துக்கு போவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு இணை வைக்காதீங்க. அல்லாஹ் தஆலா அதையேதான் சொல்றான், தன் நாடு வருகிறவங்கள கருணையில நுழைவிப்பான். அநியாயம் செய்யறவங்க, கொடுமைக்காரர்களுக்கு பாதுகாப்பு செய்யக்கூடியவங்க யாரும் இல்ல, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதையெல்லாம் நம்ம வகை மூலமா உங்களுக்கு அறிவிக்கிறோம். இறந்தவர்களை அவன் தான் உயிர்ப்பிக்கிறான். அவனுக்குத்தான் எல்லா ஆற்றலும். உங்களுக்கு இடையில எந்த விவகாரமும் கருத்து வேறுபாடு வருதோ அதுக்கெல்லாம் அவன் தீர்ப்பு கொடுக்கக்கூடியவனா இருக்கான். அந்த அல்லாஹ் தான் என்னுடைய அதிபதி. அவனைத்தான் நான் முழுமையா சார்ந்திருக்கிறேன். அவன் பக்கமே நான் திரும்ப வேண்டியது இருக்குது. நபியை நீங்க அவங்கள்ட்ட டிக்ளேர் பண்ணிருங்கன்னு அல்லாஹ் சொல்றான். அடுத்து, அவன் வானங்களையும் பூமியையும் படைத்தவன். அவன்தான் உங்கள் இனத்திலிருந்தே உங்களுக்கு துணைகளை படைத்தான். மேலும் இதே போல் கால்நடைகளிலும் அவற்றின் இனங்களிலிருந்தே இணைகளை படைத்தான். மேலும் இவ்விதமாக அவன் உங்கள் சந்ததிகளை பெருக செய்கின்றான். உலகத்தின் எந்த பொருளும் அவனுக்கு ஒப்பானதாய் இல்லை. அவன் அனைத்தையும் செவி உறுப்பவனும் பார்ப்பவனும் ஆவான். வானங்களிலும் பூமியிலும் உள்ள கருவூலங்களில் திறவுகோள்கள் அவனிடமே உள்ளன. தான் நாடுகின்றவர்களுக்கு தாராளமாக வாழ்வாதாரம் வழங்குகின்றான், நாடுகின்றவர்களுக்கு குறைத்து கொடுக்கின்றான். திண்ணமாக அவன் ஒவ்வொரு பொருளையும் நன்கறிபவன் ஆவான். எந்த தீனை, வாழ்க்கை நெறியை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவன் வாக்களித்திருந்தானோ, மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, எந்த வாழ்க்கை முறையை உமக்கு நாம் வஹீன் மூலம் அறிவித்திருக்கின்றோமோ, மேலும் எந்த வழிகாட்டலை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆகியோருக்கு நாம் வழங்கி இருக்கின்றோமோ அதே தீனை, வாழ்க்கை முறையைத்தான் உங்களுக்காக அவன் நிர்ணயித்துள்ளான். இந்த தீனை நிலைநாட்டுங்கள், இதில் பிரிந்து போய் விடாதீர்கள் எனும் அறிவுறுத்தலுடன் இந்த இணை வைப்பாளர்களை நீர் எந்த விஷயத்தின் பக்கம் அழைக்கின்றீரோ அது அவர்களுக்கு மிகவும் வெறுப்புக்குரியதாய் இருக்கின்றது. தான் நாடுகின்றவர்களை அல்லாஹ் தனக்குரியவர்களாய் தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றான். மேலும் இவர்கள் அவன் பக்கம் திரும்புகின்றார்களோ அவர்களுக்கு தன்னிடம் வருவதற்கான வழியை அவன் காண்பிக்கின்றான். மக்கள் தங்களுக்கு ஞானம் வந்த பின் தான் பிளவுபட்டு போனார்கள். அதுவும் ஒருவருக்கொருவர் அநீதி இழைக்க நாடிய காரணத்தினால் தான். ஒரு குறிப்பிட்ட காலம் வரை தீர்ப்பு தள்ளி போடப்படும் என்று இறைவன் முன்னரே கூறியிருக்காவிட்டால் அவர்களுடைய விவகாரம் தீர்க்கப்பட்டிருக்கும். மேலும் உண்மை என்னவெனில், அந்த முன்னோர்களுக்கு பிறகு யார் வேதத்துக்கு வாரிசாக்கப்பட்டார்களோ அவர்களும் அதனை குறித்து கடும் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சந்தேகத்தில் உழன்று கொண்டிருக்கின்றார்கள்.
இத்தகைய நிலை உருவாகிவிட்டிருக்கிறது. எனவே முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, இப்போது நீர் அதே தீனின் பக்கம் அலையும் உமக்கு ஏவப்பட்டபடி அதில் உறுதியுடன் இரும். மேலும் இம்மக்களின் ஆசாபாசங்களுக்கு இணங்கி விடாதீர். மேலும் இவர்களிடம் கூறிவிடும், அல்லாஹ் எந்த வேதத்தை இறக்கி இருக்கின்றானோ அதன் மீது நான் நம்பிக்கை கொண்டேன். நான் உங்களிடையே நீதி செலுத்த வேண்டும் என கட்டளை இடப்பட்டிருக்கின்றேன். அல்லாஹ் தான் எங்களுக்கும் அதிபதி, உங்களுக்கும் அதிபதி. எங்கள் செயல்கள் எங்களுக்கு, உங்கள் செயல்கள் உங்களுக்கு. எங்களுக்கும் உங்களுக்கும் இடையே எந்த தர்க்கமும் இல்லை. அல்லாஹ் ஒரு நாள் நம் அனைவரையும் ஒன்று திரட்டுவான். மேலும் அவனிடமே நாம் அனைவரும் செல்ல வேண்டியுள்ளது. அல்லாஹ் ரொம்ப தெளிவான டிக்ளரேஷன். எல்லா இறை தூதர்களும் உங்களுக்கு வகை கொடுத்த மாதிரிதான் அவங்களுக்கு நம்ம வகை கொடுத்தோம். அவங்களும் அந்தந்த சமுதாயத்து மக்கள் அழைத்தாங்க. அவங்களுக்கு எல்லாவற்றையும் நாம தான் கொடுக்குறோம். ஆனா அதுல நிராகரித்தவர்கள் நிறைய இருக்காங்க. இந்த தீன இந்த வாழ்க்கை நிறைய நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்தோம். அதே மாதிரிதான் உங்களுக்கு கொடுத்திருக்கோம். அதே மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்ற நபிமார்களுக்கு கொடுத்தோம். அதே மாதிரிதான் உங்களுக்கு கொடுத்திருக்கோம். இருந்தாலும் இந்த அழைப்பு அவங்க நிராகரிக்கக்கூடிய மக்களா இருக்கிறாங்களா, வழிபடவில்லையா? அப்ப மக்களுக்கு எந்த ஒரு ஞானம் வந்துச்சோ அதுக்கு பின்னாடிதான் பிளவுபட்டு போனாங்க. இந்த வகி வந்ததுக்கு பின்னாடி, நேர்வழி வந்ததுக்கு பின்னாடி அநியாயம் செய்யறதுல எல்லாரும் ஒன்னாதான் இருந்தாங்க. தீமை செய்யறதுல எல்லாம் ஒன்னாதான் இருந்தாங்க. மாறுபடுறதுல ஒன்னாதான் இருந்தாங்க. ஆனா இந்த தீன் நெறி வந்ததுக்கு பின்னால்தான் பல பிரிவுகளா போயிட்டாங்க. பரவாயில்ல, அல்லாஹுடைய தூதர அல்லாஹ் சொல்றான், நான் நேரான மார்க்கத்துல இருக்கிறேன். நான் இதை விட்டு விலகி போகல. அதனால உங்க மார்க்கம் உங்களுக்கு, என்னுடைய மார்க்கம் எனக்கு. நான் நீதி செலுத்தணும்னு அல்லாஹ்வுடைய வகி எடுத்துக்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு நீதியோட சொல்லவும் செய்யறேன். அப்போ நீங்க அதை மறுத்தீங்கன்னு சொன்னா நாளை மறுமையில இதை பத்தின செய்திய அல்லாஹ் நம்ம கடையில ஒண்ணு திரட்டி தீர்ப்பு வழங்குவான். நம்ம எல்லாரும் அவன்கிட்ட தான் போகணுங்கிறத சொல்லிடுங்க. அடுத்து, அல்லாஹ்வின் அழைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு அப்படி ஏற்றுக்கொண்ட மக்களிடம் எவர்கள் அல்லாஹ்வை பற்றி தர்க்கம் செய்கின்றார்களோ அவர்களின் தர்க்கம் அவர்களின் இறைவனிடத்தில் முற்றிலும் ஆதாரமற்றதாகும். மேலும் அவர்களின் மீது அவனுடைய கோபம் உண்டாகிறது. அவர்களுக்கு கடும் வேதனையும் இருக்கிறது. அல்லாஹ் தான் இந்த வேதத்தையும் மீசானையும், அதாவது தராசையும் சத்தியத்துடன் இறக்கி அருளினான். உமக்கு தெரியுமா என்ன? ஒரு கால் தீர்ப்புக்குரிய நேரம் அருகிலேயே வந்து விட்டிருக்கலாம். எவர்கள் அது வருவதை நம்பவில்லையோ அவர்கள் அதற்காக அவசரப்படுகின்றார்கள். ஆனால் அதன் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் அதனை குறித்து அஞ்சுகின்றார்கள். மேலும் திண்ணமாக அது வரக்கூடியதே என்று அறிகின்றார்கள். நன்றாக செவித்தாழ்த்தி கேளுங்கள். எவர்கள் அந்த நேரத்தின் வருகை குறித்து ஐயத்தை ஏற்படுத்தக்கூடிய விவாதங்கள் புரிகின்றார்களோ அவர்கள் வழிகேட்டில் வெகு தூரம் சென்று விட்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் தன் அடிமைகள் மீது மிகவும் கிருபை உள்ளவன் ஆவான். யாருக்கு எதை கொடுக்க வேண்டுமென்று நாடுகின்றானோ அதை கொடுக்கின்றான். அவன் பெரும் வல்லமை மிக்கவனும் யாவற்றையும் மிகைத்தவனும் ஆவான். எவன் மறுமையின் விளைச்சலை விரும்புகின்றானோ அவனுக்கு அந்த விளைச்சலை நாம் அதிகரிக்க செய்கின்றோம். எவன் இம்மையின் விளைச்சலை விரும்புகின்றானோ அவனுக்கு அதனை இம்மையிலேயே அளிக்கின்றோம். ஆனால் மறுமையில் அவனுக்கு எந்த பங்கும் இல்லை. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாள்ங்கிறது வந்தே தீரும். அதுல சந்தேகம் இல்லை. அதுல தர்க்கம் பண்ணக்கூடிய மக்களுக்கு தண்டனை தான் இருக்கே தவிர, வேதனை தான் இருக்கே தவிர வேற ஒண்ணும் இல்லைங்கிறத அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு, அல்லாஹ் தஆலா இந்த வேதத்தை கொடுத்து மீசான்கிற தராசை சத்தியமா நிறுவி இருக்கிறோம். நிச்சயமா அதுல தீர்ப்பு அழகான முறையில சொல்லப்படும். அதுல யாருக்கும் கூடுதல் குறைவு இருக்காது. அது மட்டும் இல்லாம இதை யாரு நம்பலையோ, மறுமைக்கான விஷயத்துல அவசரப்படுறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய வேதனை இருக்கு. சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், நன்றா கால் தாழ்த்தி கேளுங்க. யாரு அந்த நேரத்தை குறிச்சு சந்தேகப்படுறாங்களோ அவங்களுக்கு விவாதம் செய்யக்கூடிய மக்களா இருக்கிறாங்க. வழிகேட்டதுல தூரத்துல இருக்காங்க. அஞ்சக்கூடியவர்கள், அல்லாஹ்வை பயந்து அஞ்சி நடுங்கி வாழக்கூடியவர்களா இருக்கிறாங்கிறத அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் தன்னுடைய அடிமைகள் மீது எந்த ஒரு அநியாயமும் செய்ய மாட்டான். கிருபை உள்ளவனாதான் இருக்கான். யாருக்கு எதை கொடுக்கணும் அப்படின்னு அவன் நாடுறானோ அதை அவன் கொடுக்குறான். பெரிய வல்லமை மிக்கவனா, கிருபையாளனா இருக்கிறான். எல்லாரையும் மிகைத்தவனா இருக்கான். அதனால மனிதர்களே, நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்துடைய விஷயம் வேணுமா, உங்களுக்கு அது கொடுக்கப்படும். மறுமையினுடைய விளைச்சல், மறுமையினுடைய அறுவடை, மறுமையினுடைய இன்பம், அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தேவையா, நீங்க அதை அங்க பாப்பீங்க. யார் எதை கேட்கிறாங்களோ அது கிடைக்கும். ஆனா இம்மையை கேட்டவங்களுக்கு மறுமையில எந்த பங்கும் கிடையாது. அது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா, அல்லாஹ் அனுமதி அளிக்காத தீனின் தன்மை கொண்ட ஒரு வழிமுறையை
வகுத்து கொடுக்கின்ற இணை கடவுள்கள் இவர்களுக்கு இருக்கின்றனவா? தீர்ப்பு பற்றி வாக்கு முடிவு செய்யப்படாமல் இருந்திருந்தால் இவர்களின் விவகாரம் எப்போதோ தீர்க்கப்பட்டிருக்கும். திண்ணமாக இந்த கொடுமைக்காரர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை இருக்கின்றது. அந்நேரத்தில் கொடுமைக்காரர்கள் தாங்கள் சம்பாதித்தவற்றின் தீய விளைவு குறித்து அஞ்சிக் கொண்டிருப்பதை நீர் காண்பீர். ஆயினும் அது அவர்கள் மீது வந்தே தீரும். ஆனால் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்தார்களோ அவர்கள் சுவன தோட்டங்களில் இருப்பார்கள். அவர்கள் விரும்புகின்றவை அனைத்தையும் தம் இறைவனிடம் பெற்றுக் கொள்வார்கள். இதுவே மிக பெரும் அருளாகும். இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிந்த தன் அடியார்களுக்கு இதை பற்றித்தான் அல்லாஹ் நற்செய்தி சொல்கின்றான். நபியே, இவர்களிடம் கூறிவிடும், நான் இந்த பணிக்காக உங்களிடமிருந்து எந்த கூலியையும் கேட்கவில்லை. ஆயினும் உறவினர்கள் மீது அன்பு காட்டுவதை கண்டிப்பாக நான் விரும்புகின்றேன். ஒருவர் ஏதேனும் நன்மை செய்வாராகில் நாம் அவருக்காக அந்நன்மையுடன் இன்னும் பல நன்மைகளை அதிகமாக்கி கொடுப்போம். திண்ணமாக அல்லாஹ் மிகவும் பிழை பொறுப்பவனாகவும் மதிப்பவனாகவும் இருக்கின்றான். அல்லது இந்த மனிதர் அல்லாஹ்வின் மீது போய் புனையும் துரைக்கின்றார் என்று இவர்கள் கூறுகின்றார்களா? அல்லாஹ் நாடினால் உம்முடைய இதயத்தின் மீது முத்திரையிட்டிருப்பான். அவன் பொய்மையை அழித்து தன் வார்த்தைகளால் மெய்மையை நிலைநாட்டுபவனாய் இருக்கின்றான். திண்ணமாக உள்ளங்களில் மறைந்திருக்கும் இரகசியத்தை அவன் நன்கு அறிகின்றான். மேலும் அவனை தன் அடிமைகளின் பாவ மன்னிப்பு கோரிக்கையை ஏற்றுக்கொள்கின்றான். மேலும் அவர்களின் குற்றங்களை பொறுத்தருளுகின்றான். இன்னும் உங்கள் செயல்கள் அனைத்தையும் அவன் நன்கு அறிகின்றான். இந்த வசனங்கள் எல்லாம் எவ்வளவு அற்புதமா அல்லாஹ் சொல்றான் பாத்தீங்களா? அல்லாஹுடைய அனுமதி இல்லாம தீனின் நன்மைய யாராச்சும் கொண்டு வர முடியுமா? அப்படி கொண்டு வரக்கூடிய இணை கடவுள்கள் இருக்குதா? அப்படி இருந்தா கொண்டு வாங்க பாப்போம். கொண்டு வர முடியாது. உங்களுடைய விஷயத்துல நான் ஒரு முடிவு செஞ்சு ஒரு தீர்ப்பு மட்டும் எழுதப்படலைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க செய்யற அநியாயத்துக்கு, நீங்க செய்யற நிராகரிப்புக்கு, நீங்க பொய்ன்னு சொல்றதுக்கு, நீங்க கொடுமை புரியக்கூடிய விஷயத்துக்கு எப்பயோ வேதனை வந்திருப்போம், அழிச்சு ஒண்ணும் இல்லாம ஆக்கியிருப்போம். ஆனா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தவணையையும் அவகாசத்தையும் கொடுத்து என்னுடைய தீர்ப்பு எழுதி முடிக்கப்பட்டுருச்சு. அதனால நீங்க பேசுறதெல்லாம் பேசிக்கிட்டு திரையுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லிட்டு, அந்த நேரத்துல கொடுமைக்காரர்கள் தங்க சம்பாதிச்ச தீய விளைவை பார்த்து அஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா யார் நன்மை கொண்டு வந்தாங்களோ, இறை நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்கள் செஞ்சாங்களோ அவங்க சொர்க்க தோட்டத்துல இருப்பாங்க. அவங்க விரும்புற அத்தனையும் அவங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் பெற்றுக்கொள்வாங்க. இது அவங்களுடைய அருள். ஏன்னா இவ்வளவு பேர் நிராகரிச்சு, இவ்வளவு தர்க்கம் பண்ணி, இவ்வளவு குதர்க்கம் பண்ணி, என்னென்னவெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல அவங்க நம்பிக்கை கொண்டாங்களே, நல்ல செயல்களும் செஞ்சாங்களே, அப்ப அவங்களுக்குரிய கூலியை நான் கொடுக்கணும் இல்லையா? இதுதான் என்னுடைய மிகப்பெரிய அருளா இருக்கட்டும் சொல்லிட்டு, நம்பிக்கைக்கும் நல்ல செயல் புரிந்த நம்முடைய அடியார்களுக்கு இதை பத்தி தான் அல்லாஹ் நற்செய்தி சொல்றான். அது மட்டும் இல்லாம அல்லாஹ் சொல்றான், நபியே இவங்ககிட்ட சொல்லுங்க, இந்த பணிக்காக நான் உங்கள்கிட்ட இருந்து எந்த காசும் கேட்கல, ஆனா நீங்க உறவினர் மேல அன்பு காட்டுங்க, இது அல்லாஹ் விரும்புறான். மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். எவ்வளவு ஒரு அழகான செய்தி. உறவினர்கள் மேல அன்பு காட்டணுமா? காட்டுறோமா? காட்டணும். அல்லாஹுடைய கட்டளையா இருக்கு. யாராச்சும் நன்மை செஞ்சா ஏதேனும் நன்மையை கொண்டு வரக்கூடிய மனிதர்களா இருந்தா அவருக்காக அல்லாஹ் இன்னும் நிறைய நன்மையை அதிகப்படுத்தி கொடுப்பானா. நிச்சயமா அல்லாஹ் மன்னிக்க கூடியவனா, இப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மதிப்பவனா, மனிதர்களை அல்லாஹ் மதிப்பவனா இருக்கான். பாத்தீங்களா? நல்ல அமல்கள் செஞ்சு அல்லாஹ்வை ஈமான் கொள்ளணும். முதல்ல அதுக்கு நல்ல அமல் செய்யணும். செஞ்சு நம்ம அவன்கிட்டயே பணிஞ்சு போகும்போது சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அழகான கூலியை கொடுக்கறதோட உறவினர்களை நீங்க அன்பு காட்டுங்க. உண்மையிலேயே உறவினர்களாலதான் பெரும் பெரும் பிரச்சனைகள், குழப்பங்கள், சண்டைகள், சச்சரவுகள், நிம்மதி இல்லாததுகள், இப்படி பல விஷயம் நடக்குது. ஆனா அல்லாஹ் தாலா இதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாத்துக்கிட்டு தானே இருக்கான். இருந்தாலும் சொல்றான், உறவு மேல அன்பு காட்டுங்க. கண்டிப்பா நீங்க நன்மை செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அதை விட பல மடங்கு நான் நன்மையை கொடுப்பேன் அப்படிங்கிறான். உண்மையிலேயே இது சிரமமா இருந்தாலும் நன்மைகளை பெற்றுத்தரக்கூடியது, அல்லாஹ் விரும்பக்கூடியது, அல்லாஹ் நமக்கு அழகான முறையில கற்றுக் கொடுக்கக்கூடிய பண்புல ஒண்ணு. இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயத்துல நம்ம கொஞ்சம் ஆய்வு பண்ணி, அது மட்டும் இல்லாம நம்ம இதுல பொறுமையோடையும் நம்ம அவங்களோட சேர்ந்து இருக்கும்போது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து, அவனுடைய அருள், அவனுடைய அழகான அதிகப்படியான நன்மை கிடைக்குங்கிறத நம்ம முயற்சி செஞ்சு அதுல பொறுமையோட இருந்து பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ் உறவு முறைகள்ல. அது மட்டும் இல்லாம அல்லாஹ் தாலா பிழைகளை மன்னிக்க கூடியவனாவும் இப்படி வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்குறானா, மதிப்பு கொடுக்குறானா.
அதையும் அல்லாஹ் தஆலா சொல்றான். அது மட்டும் இல்லாம அல்லாஹ் அடுத்து சொல்றான், இந்த மனிதர் பொய் சொல்றாருன்னு சொல்றாங்க. அல்லாஹ் நாடுனா உங்களுடைய இதயத்துல முத்திரையிட்டு இருப்பான், நீங்க பொய் சொல்லியிருந்தீங்கன்னா. நோ நோ நோ, அல்லாஹ் தஆலா அந்த பொய்யெல்லாம் போக்கிட்டு உண்மையை நிலைநாட்டக்கூடியவனா இருக்கான். உங்களுடைய உள்ளத்துல மறைஞ்சிருக்கக்கூடிய ரகசியத்தையும் அவன் அறிவான். அதனால அவனே தன்னுடைய அடிமைகளின் பாவ மன்னிப்பு கோரிக்கையை ஏற்கக்கூடியவனா இருக்கான். அவர்களுடைய குற்றங்களை மன்னிக்கிறான். இன்னும் உங்களுடைய செயல்கள் அனைத்தையும் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். பாருங்க, எவ்வளவு பாவம் செஞ்சாலும் சரி, அல்லாவின் பக்கம் திரும்பும் போது உங்கள் குற்றத்தை மன்னிக்கிறேன், உங்கள் செயல்கள் அனைத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், உங்களுக்கு நன்மையாக்கி தர்றேன், நான் பொறுமையா இருக்கிறேன், ஆனா நீங்க திருந்தி மட்டும் வாங்க அப்படின்னு மட்டும் நான் சொல்றேன். 26வது வசனம் சாரா. இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் புரிவோரின் இறைஞ்சுதலை அவன் ஏற்றுக்கொள்கின்றான். தனது அருளில் இருந்து அவர்களுக்கு இன்னும் அதிகம் வழங்குகின்றான். நிராகரிப்பவர்களுக்கோ கடும் தண்டனை அவர்களுக்கு இருக்கின்றது. அல்லாஹ் தன் அடிமைகள் அனைவருக்கும் தாராளமாக வாழ்வாதாரத்தை வழங்கியிருந்தால் அவர்கள் பூமியில் அராஜக புயலை பரவச் செய்திருப்பார்கள். ஆகவே அவன் ஒரு கணக்குப்படி தான் விரும்புகின்ற அளவில் இறக்கி வைக்கின்றான். திண்ணமாக அவன் தன் அடிமைகள் பற்றி நன்கு புரிந்தவனாகவும் அவர்களை கவனிப்பவனாகவும் இருக்கின்றான். மக்கள் நிராசை அடைந்த பின்னர் மலையை பொழிவிப்பவனும் அவனே. மேலும் தன் கருணையை பரப்புகின்றான். அவனே மிக பெரும் புகழுக்குரிய பாதுகாவலன் ஆவான். இந்த வானங்கள் மற்றும் பூமியை படைத்திருப்பதும் இவற்றில் பறந்து காணப்படுகின்ற உயிரினங்களும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளவையாகும். அவன் விரும்பும் போது அவற்றை ஒன்று திரட்டும் பேராற்றல் கொண்டவனாக இருக்கின்றான். உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் எந்த ஒரு துன்பமானாலும் அது உங்கள் கைகள் சம்பாதித்தவைதான். மேலும் அவன் பெரும்பாலான பிழைகளை பொருட்படுத்தாமல் விட்டு விடுகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அத்தாட்சிகளை சொல்லிட்டு, உங்களுக்கு கொடுத்த ஞானத்துக்கெல்லாம் அற்புடைகளை நம்ம இவ்வளவெல்லாம் அனுபவிக்கிறோங்கிற சொல்லிட்டு, பாருங்க, நீங்க எவ்வளவுதான் செஞ்சாலும் உங்களை நான் ஒரு நாள்ல ஒன்று திரட்டத்தான் போறேன், ஆனா உங்களை நான் மன்னிக்கிறேன், உங்கள் துன்பங்களை உங்களுக்கு போக்குறேன், உங்களுக்கு உங்களுடைய துன்பம் வருதுன்னா அது உங்க கைகளால் செய்யறதுதான், நான் உங்களுக்கு அற்புடையும் ரஹமத்தையும் விதிக்கக்கூடியவனா தான் இருக்கேன், இருந்தாலும் மன்னிப்பு தேடுங்க, நான் உங்களோட பாவமும் மன்னிக்கிறேங்கிறான். அடுத்தடா. நீங்கள் பூமியில் உங்கள் இறைவனை தோல்வியுற செய்யக்கூடியவர்கள் அல்லர். மேலும் அல்லாஹ்விற்கு எதிரில் எந்த ஆதரவாளனும் உதவியாளனும் உங்களுக்கு இல்லை. கடலில் மலைகளைப் போல் காட்சி தரும் இந்த கப்பல்களும் அவனுடைய சான்றுகளில் உள்ளவையே. அல்லாஹ் நாடினால் காற்றை அசைவற்றதாக்கி விடுவான். பிறகு அவை கடலின் மேற்பரப்பில் அப்படியே நின்று போய்விடும். அதிக அளவு பொறுமையை கடைபிடிக்கக்கூடிய மேலும் நன்றி செலுத்தக்கூடிய ஒவ்வொருவருக்கும் இதில் நிறைய சான்றுகள் இருக்கின்றன. அல்லது அதில் பயணம் செய்வோரின் எண்ணற்ற பாவங்களை மன்னித்து விடும் நிலையிலேயே அவர்களின் ஒரு சில தீவினைகள் காரணமாக அவர்களை மூழ்கச் செய்து விடுகின்றான். அந்நேரத்தில் நம்முடைய அத்தாட்சிகள் குறித்தும் தர்க்கம் புரிவோருக்கு தெரிந்துவிடும் தங்களுக்கு எந்த புகலிடமும் இல்லை என்று. கடல்ல போகக்கூடிய அந்த கப்பல்ல உங்களுக்கு எவ்வளவு பெரிய அத்தாட்சி இருக்கு, அல்லாஹ் வீசக்கூடிய காற்றை நிப்பாட்டிட்டாண்டா என்ன செய்வீங்க? சரி, அதுக்கடுத்து நீங்க செய்யற அநியாயத்தின் மூலமா மூழ்கடிச்சிட்டானா யாரு காப்பாத்துவா? இல்லையா? அதெல்லாம் நீங்க நினைச்சு பார்க்க மாட்டீங்களா? நினைச்சு பாருங்க. அடுத்ததா. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதெல்லாம் இந்த உலகின் சில நாள் வாழ்க்கைக்குரிய சாதனங்கள் தான். ஆனால் அல்லாஹ்விடம் இருப்பதோ சிறந்ததும் நிலையானதும் ஆகும். அது நம்பிக்கை கொண்டவர்களாயும் தங்கள் இறைவனை முழுவதும் சார்ந்தவர்களாயும் யார் இருக்கின்றார்களோ அவர்களுக்குரியதாகும். மேலும் அவர்கள் பெரும் பாவங்களையும் மானக்கேடான செயல்களையும் தவிர்த்துக் கொள்கின்றார்கள். கோபம் வந்துவிட்டால் பொறுத்துக் கொள்கிறார்கள். மேலும் அவர்கள் தங்கள் இறைவனின் கட்டளையை ஏற்றுக்கொள்கின்றார்கள். தொழுகையை நிலைநாட்டுகின்றார்கள். மேலும் அவர்கள் தங்களின் செயல்களில் ஒருவருக்கொருவர் ஆலோசனை செய்து நடத்துகின்றார்கள். மேலும் நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றில் இருந்து செலவு செய்கிறார்கள். மேலும் அவர்கள் தங்கள் மீது அநீதி இழைக்கப்படும் போது அதை எதிர்த்து போராடுகின்றார்கள். தீமையின் கூலி அதே போன்ற ஒரு தீமையே ஆகும். இனி எவர் மன்னித்து விடுகின்றாரோ மேலும் சீர்திருத்தம் செய்கின்றாரோ அவருடைய கூலி அல்லாஹ்வின் பொறுப்பில் உள்ளது. திண்ணமாக அல்லாஹ் கொடுமைக்காரர்களை நேசிப்பதில்லை. அல்லாஹ் எவ்வளவு அற்புதமா இதுல சொல்றான் பாத்தீங்களா? அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதெல்லாம் இந்த உலகத்துல சில நாள் வாழ்க்கைக்குரிய சாதனம் தான். இப்போ இந்த வீடு, இந்த வாசல், சொத்து, கம்பெனி, பெரிய பெரிய மாளிகைகள், கோபுரங்கள், பெரிய பெரிய அடுக்கு மாளிகைகள் நமக்கு பாதுகாக்கும்னு நினைச்சு எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் தானா இதெல்லாம்? சுப்ஹானல்லாஹ். அப்ப இதை விட சிறந்தது அல்லாஹ்கிட்ட இருக்கு. பாருங்க, உலகம் எவ்வளவு பிரமிப்பா இருக்கு. தோட்டங்களும் மர செடி கொடிகளும் நாடுகளும் சிட்டிகளும் அது மட்டும் இல்ல பாலைவனங்களும் கிராமப்புறங்களும் இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்தா பிரமிப்பா இருக்குல்ல. இதெல்லாம் சாதாரணமா?
சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அப்ப இதை விட சிறந்தது அல்லாஹ் கிட்ட இருக்கா? இருக்கு. அல்லாஹ் தஆலா தான் சொல்றான், அது நிலையானது, அது சிறந்தது. அது யாருக்கு தெரியுமா? தன்னை முழுமையா நம்பிக்கை கொண்ட அந்த மக்களுக்கு, ஈமான் கொண்டு அவனை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு தான் நான் இதெல்லாம் தயார் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்றான். யா அல்லாஹ், இப்படிப்பட்ட ஈமான் தாரிகளாக எங்கள் அனைவரையும் நீ ஆக்கி வையா அல்லாஹ். மேலும் அவங்க பெரும்பாவங்களை, மானக்கேடான விஷயங்களை தவிர்த்துக்கிருவாங்க. யாரு? அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட மக்கள், மறுமையை நம்பிக்கை கொண்ட மக்கள். அவங்களுக்கு ஏதாச்சும் பாவத்திலயோ மானக்கேடான விஷயத்தையும் செஞ்சுட்டா, சுப்ஹானல்லாஹ், அதுல இருந்து தவிர்த்துக்கிருவாங்க. அது மட்டும் இல்ல, கோபம் வந்தா பொறுத்துக்குவாங்க. கோபம் வந்தா பொறுக்குறாங்களா? வெட்டின்னு வெடிக்கிறதுல சொல்லுவாங்க ஊர்ல, முகத்துல நெருப்பு பத்த வைக்காமவே கடுகு அள்ளி போட்டா சட்ட சட்ட சட்டன்னு வெடிச்சிரும் போல. இந்த மாதிரி இப்படி கோவமா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உவமையெல்லாம் பாக்குறோம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல சொல்றான், யாரு அல்லாஹ்வை நம்பி இருப்பாங்களோ அவங்க மானக்கேடான செயல்கள்ல இருந்து விலகி இருப்பாங்க. கோபம் வந்தா பொறுத்துக்குருவாங்களாம். அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட மக்களா எங்களை ஆக்கி வையா அல்லாஹ். ரப்பே ரப்பே, பொறுக்க முடியும். அதனாலதான் அல்லாஹ் தஆலா சொல்றான் இல்லையா? ஆனா நம்ம சொல்றோம், எனக்கு கோபம் வந்தா கட்டுப்படுத்த முடியாது, நான் யாருடா அப்ப தெரியும். நீ இப்ப சாதாரணமா பாத்துக்கிட்டு இருக்க, எனக்கு கோபம் வந்துச்சு நான் கொல்லாதவளா ஆயிருவேன், கெட்ட இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய எல்லாம் பாக்குறோம். யா அல்லாஹ், நீங்க காப்பாத்தியா அல்லாஹ், அந்த நிலைமையில இருந்தெல்லாம் பாதுகாத்தரலையா அல்லாஹ். யா ரஹ்மானே யா ரஹீமே, எங்களை பொறுமையுள்ளவர்களாக மனக்கேடான விஷயங்கள்ல இருந்து விலகி இருக்கக்கூடிய மக்களை ஆக்கி வையா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க. அடுத்து அவங்க இறைவனுடைய கட்டளையை ஏத்து தொழுகையே நிலைநாட்டுவாங்க. பாத்தீங்களா? எங்க எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிராகரிப்ப சொல்றானோ, சொர்க்கத்தை சொல்றானோ, முதல் அமலா சொல்லக்கூடியது தொழுகை நிலைநாட்டுறதுதான். அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு நம்ம அவங்களுடைய செயல்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்வாங்க, ஆலோசனை செஞ்சு அவங்க ஒரு முடிவெடுப்பாங்க. தான் தோன்றித்தனமா தான் நினைச்சதெல்லாம் செய்யற மக்களா அவங்க இருக்க மாட்டாங்க. குடும்பத்தாரோட, உற்றார் உறவினர்களோட, நண்பர்களோட, நலம் நாடக்கூடிய மக்களோட அவங்க ஆலோசனை செய்வாங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு கொடுத்ததுல இருந்து செலவும் செய்வாங்க. மேலும் தங்கள் மீது அநீதி இழைக்கப்படும் போது எதிர்த்து போராடுவாங்க. அநியாயத்தை கண்டு கண்ணை மூடிக்கிட்டு பேசாம உட்கார்ந்துருக்க மாட்டாங்க. அல்லாஹ் வானத்துல இருந்து இறக்குவான், காப்பாத்துவான் அப்படின்லாம். நாம போராடும் போதும் அல்லாஹ் தஆலா உதவி செய்வான். பாத்தீங்களா? ஒரு வருஷத்துக்கு மேலாக ஒரு சின்ன கூட்டம் மிகப்பெரிய படையை எதிர்த்து அவங்களுக்கு செய்யக்கூடிய அநியாயங்களுக்கு எதிராக போராடுறாங்க. ஆனா அல்லாஹ் உதவி செய்யறானா இல்லையா? இன்னைக்கு பார்த்து ஒரு கூட எப்பயோ அழைச்சிட்டு போய் இருந்திருப்பாங்க, அவங்க சாம்பலா போயிருப்பாங்க இந்த மக்கள்லாம். ஆனா அல்லாஹ்வுடைய உதவி வர்றதுனாலதான் வருஷத்துக்கு மேல நின்று நிலைச்சு போராடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுக்கு அநீதி இழைக்கப்படும் போது எதிர்த்து போராடுங்க. தீமையின் கூலி அதே தீமையாத்தான் கிடைக்கும். நீ யார் அதை மன்னிச்சிடுறாங்களோ, சீர்திருத்தம் செய்யறாங்களோ, அவருடைய கூலி அல்லாஹ்வோட பொறுப்புல இருக்கு. நிச்சயமா அல்லாஹ் தஆலா கொடுமை செய்யக்கூடிய மக்களை நேசிக்கிறதே இல்லை. அப்ப எந்த இடத்துலயும் கொடுமை செய்யக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது, தீங்கு இழைக்க கூடாது. இதுக்கு மாறா இறைவனை நம்பிக்கை கொண்டு நல்ல செயல் செய்யறதோட தொழுகையை நிலைநாட்டி பொறுமையோடையும் சகிப்புத்தன்மையும் நமக்கு கொடுத்ததுல இருந்து நம்ம அவனுடைய வழியில செலவு செஞ்சு கலந்து ஆலோசனை செஞ்சு அநீதிக்கு எதிராக போராடி இருக்கும் போது அல்லாஹ் நிச்சயம் நமக்கு கூலிய வழங்குவாங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அடுத்ததான், எவர்கள் தம் மீது கொடுமை இழைக்கப்பட்ட பின் பழிவாங்குகின்றார்களோ அவர்கள் மீது ஆட்சேபனை கூற முடியாது. ஆட்சேபனைக்குரியவர்கள் யாரெனில் இதர மக்கள் மீது கொடுமை இழைப்பவர்களும் இன்னும் நியாயமின்றி பூமியில் அதீத செயல்கள் புரிபவர்களும் தான். அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை இருக்கிறது. ஆயினும் யார் பொறுமையை மேற்கொள்ளவும் மன்னித்து விடவும் செய்கின்றார்களோ அவர்களின் இந்த செயல் திண்ணமா உறுதிமிக்க வீர செயலை சேர்ந்ததாகும். எவரையாவது அல்லாஹ்வை வழிகேட்டில் ஆழ்த்திவிட்டால் அவரை பாதுகாப்பவன் அல்லாஹுக்கு பிறகு வேறு யாரும் இல்லை. நீர் காண்பீர், இந்த கொடுமைக்காரர்கள் வேதனையை பார்க்கும் போது இனி திரும்பிச் செல்வதற்கு ஏதேனும் வழி இருக்கிறதா என்று கேட்பார்கள். மேலும் நீர் காண்பீர், நரகத்தின் முன் இவர்கள் கொண்டு வரப்படும் போது அவமானத்தால் தலை குனிந்து விடுவார்கள். மேலும் அந்நரகத்தை கடைக்கண்ணால் பார்ப்பார்கள். அந்நேரத்தில் எவர்கள் இறை நம்பிக்கை கொண்டிருந்தார்களோ அவர்கள் கூறுவார்கள், மறுமை நாளாகிய இன்று தம்மையும் தம்மை சார்ந்தவர்களையும் நஷ்டத்தில் ஆழ்த்தி கொண்டவர்கள் யாரோ அவர்கள் தாம் உண்மையில் இழப்புக்குரியவர்கள். எச்சரிக்கையாய் இருங்கள், கொடுமைக்காரர்கள் நிரந்தரமான தண்டனையில் வீழ்வார்கள்.
சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இதுக்கு மேல ஒரு எச்சரிக்கை தேவையா? இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எது வீர செயல்னு சொல்லி காட்டுறான்? யாரு தன் மீது கொடுமை இழைக்கப்பட்ட பின்னாடி பழி வாங்குகிறார்களோ அது அவங்க மேல ஆட்சேபனை கூற முடியாது. ஏன்னா நமக்கு அநியாயம் செய்யப்பட்டிருக்கு. அதே அளவுக்கு அடுத்தவங்களுக்கு அது சம்பந்தப்பட்டவங்களுக்கு செய்யலாம். ஆனா அந்த ஆட்சேபனைக்குரியவர்கள் யாருன்னா இதர மக்கள் மீது கொடுமை இழைப்பவர்களுக்கும் இன்னும் நியாயமின்றி பூமியில அநியாயம் செய்யறாங்களே அவங்களும் தான். அவங்களுக்கு துன்பப்படுத்தக்கூடிய வேதனை அந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாலும் நமக்கு செஞ்ச அநியாயத்தை பொறுத்துக்கிட்டு பொறுமையை விட்டு மேற்கொண்டு அவங்கள மன்னிக்கவும் செஞ்சா, எங்க அப்பாங்கப்பா இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் உலகத்துல இருக்கிறாங்களா? உண்மையிலே உத்தம சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கறதும் பொறுமையோட இருக்கிறதும் அவங்களுக்குள்ள அவங்க தோழர்களுக்குள்ள வரக்கூடிய விஷயங்கள்ல மன்னிக்கிறதும் எதிரிகளோட போராடுறதுல உறுதியா இருக்கிறதும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிலைநாட்டுறதுல சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு அற்புதமா வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க. பாருங்க, நமக்கு பழி வாங்குறது எதிரில நமக்கு பழிக்கு பழி வாங்குறதுல நமக்கு தப்பு இல்லை. அதுக்கு ஆட்சேபனையோ தடையோ சொல்ல முடியாது. இருந்தாலும் பொறுமையை மேற்கொண்டு அந்த மக்களை மன்னிச்சு அவங்களுக்கு நன்மையும் செஞ்சா சுப்ஹானல்லாஹ் இது உறுதியான வீர செயல் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் இது மிகப்பெரிய செயல் அப்படின்னு. யாராவது அல்லாஹ்வே வழிகேட்டில ஆழ்த்தி விட்டா, யாரையாச்சும் ரப்பு வழிகேட்டில விட்டுட்டா அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க யார் முடியும்? யாரும் கொடுக்க முடியாது. இந்த கொடுமைக்காரர்கள் வேதனை பார்க்கும்போது இனி திரும்ப செல்லக்கூடிய வழி இருக்குதான்னு கேட்பாங்க. வழி இருக்காது. அவங்களுக்கு எல்லாம் நரகத்துல கொண்டு வந்து அங்க நிக்க வைக்கும் போது, நபியே நீங்க அந்த இருந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா தெரியும், அவமானத்தால வெக்கி தலை குனிஞ்சு நிப்பாங்க. அப்படியே அந்த நரகத்தை கடக்கண்ணால பாப்பாங்க. டைரக்டா இல்ல, சைடு கண்ல அப்படியே பாப்பாங்க. யாரு அப்போ எப்படி இருக்கும் அந்த நரகத்தை பார்த்தா? அல்லாஹ் இதுல இருந்து எங்களை பாதுகாத்தாரு அல்லாஹ். யார் நம்பிக்கை கொண்டிருந்தாங்களோ அவங்க அந்த மர்மை நாளாகிய இன்று தன்னை மட்டும் இல்ல தன்னை சார்ந்தவங்களையும் அந்த நஷ்டத்துல இருந்து பாதுகாத்துட்டு இருப்பாங்க. அதாவது அல்லாஹ் இந்த இடத்துல திரும்பவும் சொல்றேன், யார் நீங்க அந்த நரகத்தின் முன்னால கொண்டு வரப்படக்கூடிய மக்களை நபியே நீங்க அங்க இருந்து பாத்தீங்கன்னா அவங்க அவமானத்தால தலை குனிஞ்சு நிப்பாங்க. கடைக்கண்ணால அந்த நரகத்தை பார்ப்பாங்க. அந்த நேரத்துல இறை நம்பிக்கை கொண்டிருந்தாங்களோ அவங்க சொல்லுவாங்க, மர்மை நாளகிய இன்று உங்களையும் உங்களுடைய குடும்பத்தைய சேர்ந்தவங்களையும் நஷ்டத்துல ஆக்கிட்டீங்களே. இப்படிப்பட்டவங்க யாரு? இப்படிப்பட்டவங்க தானே இழப்புக்குரியவங்க. அப்படி இவங்க ரொம்ப பெரிய கொடுமை போறவங்க, இவங்கதான் தண்டனையில நிரந்தரமா விழுந்து கிடப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அல்லாஹ் இந்த தண்டனையில இருந்து நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததா மேலும் அல்லாஹ்விற்கு எதிராக அவர்களுக்கு உதவுகிற எந்த ஒரு ஆதரவாளரும் அவர்களுக்கு இருக்க மாட்டார்கள். எவரையாவது அல்லாஹ் வழிகேட்டில் ஆழ்த்திவிட்டால் பிறகு அவனை காப்பாற்றுவதற்கு எந்த வழியும் இல்லை. அந்த ஒரு நாள் வருவதற்கு முன்பு உங்கள் இறைவனின் அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்நாளை தடுத்து நிறுத்துவதற்கான எந்த முகாந்திரமும் அல்லாஹ்வின் சார்பில் இருந்து இல்லை. அந்நாளில் உங்களுக்கு எந்த புகலிடமும் இருக்காது. உங்கள் நிலைமையை மாற்ற முயல்வோர் எவரும் உங்களுக்கு இருக்க மாட்டார். இனியும் இந்த மக்கள் புறக்கணிக்கிறார்கள் எனில், நபியே இவர்களை பாதுகாப்பவராய் உம்மை நாம் அனுப்பி வைக்கவில்லை. தூது செய்தியை சேர்ப்பிப்பது மட்டுமே உமது பொறுப்பு. மனிதனின் நிலை எவ்வாறு உள்ளதெனில், அவனுக்கு நாம் நம்முடைய அருட்பேற்றை சுவைக்க செய்தால் அதன் பேரில் அவன் பூரிப்படைகின்றான். மேலும் அவனுடைய கைகள் செய்த தீவினையின் காரணத்தினால் ஏதேனும் துன்பம் அவனை தொட்டுவிட்டால் அவன் மிகவும் நன்றி கேட்டவனாகி விடுகின்றான். அல்லாஹ் பூமி மற்றும் வானங்களுடைய ஆட்சியின் உரிமையாளனாவான். தான் நாடுகின்றவற்றை படைக்கின்றான். தான் நாடுவோருக்கு பெண் மக்களை வழங்குகின்றான். தான் நாடுவோருக்கு ஆண் மக்களை வழங்குகின்றான். தான் நாடுவோருக்கு ஆண் மக்களையும் பெண் மக்களையும் சேர்த்து வழங்குகின்றான். மேலும் தான் நாடுவோரை மலடுகளாகவும் ஆக்குகின்றான். திண்ணமாக அவன் அனைத்தையும் அறிந்தவனும் யாவற்றின் மீதும் பேராற்றல் கொண்டவனும் ஆவான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளவு அற்புதமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதர்களுக்கு செய்யக்கூடிய அருட்கொடைகளை சொல்லி தன் நாடுறவங்களுக்கு ஆண் மக்களை கொடுக்கலாம், தன் நாடுறவங்களுக்கு பெண் மக்களை கொடுக்கலாம். அவ்வளவு அற்புதமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய வசனங்களா இருக்கு. எந்த மனிதருடனும் அல்லாஹ் நேருக்கு நேர் பேசுவதில்லை. ஆயினும் வஹியின் சைகையின் மூலமோ திரைக்கு அப்பால் இருந்தோ ஒரு தூதரை வானவரை அனுப்பி வைத்தோ அல்லாமல் நேரடியாக பேசுவதில்லை. அவர் அவனுடைய அனுமதி கொண்டு அவன் நாடுவதை அறிவித்து விடுகிறார். திண்ணமாக அவன் உயர்வு மிக்கவனும் நுண்ணறிவாளனும் ஆவான்.
மேலும் இவ்வாறே நபியே நம் கட்டளையின் வாயிலாக ஒரு ரூஹை உமக்கு வஹி அறிவித்தோம். வேதம் என்பதென்ன, ஈமான் இறை நம்பிக்கை என்றால் என்ன என்பதெல்லாம் உமக்கு தெரியாது இருந்தது. ஆனால் அந்த ரூஹை நாம் ஒளியாக ஆக்கினோம். நம் அடியார்களில் நாம் நாடுவோருக்கு அதன் மூலம் வழிகாட்டுகிறோம். திண்ணமாக நீர் நேரிய வழியை காட்டிக் கொண்டிருக்கின்றேன். வானங்கள் பூமி ஆகியவற்றில் உள்ள ஒவ்வொரு பொருளுக்கும் உரிமையாளனாகிய அல்லாஹ்வின் வழியை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லா விவகாரங்களும் அல்லாஹ்விடமே திரும்புகின்றன. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு அற்புதமா இந்த வசனங்களை, இந்த ஆயாக்களை சொல்லி முடிக்கிறான் பாத்தீங்களா? என்ன எல்லாமே அவன் பக்கம்தான் திரும்பும். இதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானம் பூமியில் உள்ள ஒவ்வொரு பொருளுக்கும் அவன் தான் உரிமையாளன். தெரிஞ்சுக்கோங்க, எல்லா விவகாரமும் அவன்கிட்ட தான் கொண்டு போகும் அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அற்புதமா சொல்லி காட்டுறான். இதை இந்த சூறால மட்டுமா சொல்றான்? ஒவ்வொரு இடத்துலயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ இந்த சூறா நமக்கு சுருக்கமா சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இது அல்லாஹ்விடமிருந்து வந்த வகை. எல்லா நபிமார்களுக்கும் நம்ம இப்படித்தான் வகை அறிவிச்சோம். இது உங்களுடைய வார்த்தைகளோ எதுவும் கிடையாது. இது உயர்ந்தனாகிய அல்லாஹ்விடத்துல வந்தது. இந்த விஷயத்தை இந்த மக்களுக்கு அழகான முறையில எடுத்து சொல்லுங்க. யார் நிராகரிக்கிறாங்களோ உங்களுக்கு கடுமையான தண்டனை இருக்கு. யார் இதை ஏற்று நம்பி வாழ்றாங்களோ அவங்களுக்கு அற்புதமான இன்பமான வாழ்க்கை இருக்குது. எல்லாம் அவன் பக்கம் திரும்பக்கூடியது. அவன் தான் உங்களை முன்மாதிரின்றி முதல்ல படைச்சானே, அதே மாதிரி முன்னாடியும் படைக்கக்கூடியவனா இருக்கான். உயிர் கொடுக்கக்கூடியவனா இருக்கான். விவகாரங்களுக்கு தீர்ப்பு சொல்லக்கூடியவனா இருக்கான் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். நம்பிக்கை கொண்டு நம்ம ஒவ்வொரு நன்மைகள் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு பொறுமையோடையும் குடும்பத்தார உறவுகளை ஆதரிச்சும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மஷோரா பண்ணியும் நம்ம தொழுகையை நிலைநாட்டியும் நமக்கு கொடுத்ததுல இருந்து செலவு செய்தும் அந்த பொறுமையோட இருக்கும்போது, மன்னிக்கும் தயாள குணத்தோட இருக்கும்போது அது வெற்றி செயலா இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்றதோட, இப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய சுப செய்தியை சொல்லி காட்டுறான். ஒவ்வொரு சூறாவிலையும் நம்ம தொடர்ந்து பார்த்து வர்றோம். யா அல்லாஹ், அப்படிப்பட்ட சுப செய்திக்கு உரிய மக்களா எங்கள் அனைவரையும் நீ ஆக்கி அருள் புரிவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.